ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, நிறைய பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா, நீங்க பிறந்திருக்கிற டேட்டு டைம் தப்பா இருக்கலாம். அப்போ நாம கை ரேகையை வச்சு ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மாளவி யோகம் இருக்கலாம், பத்ர யோகம் இருக்கலாம். அது கையில ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆயிருக்கலாம், உங்க பர்த் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கலாம். ஆனா கை ரேகை மிஸ்டேக் ஆகுது. அது பாக்குறதுக்கு நாடி ஜோதிடம் இருக்கு, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி இருக்கு, இந்தியன் பாமிஸ்ட்ரி இருக்கு, சைனீஸ் பாமிஸ்ட்ரி இருக்கு. எல்லாமே என்கிட்ட ஒரு மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. ஸோ நான் இந்த ஜாதகம் கைரேகை ரெண்டுமே நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ அப்போ இப்போ கஜகேசி யோகம் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆனா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஜாப் எப்ப கிடைக்கும், கல்யாணம் எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி இருந்தா, அது இங்க சுக்கிர ரேகை அந்த ஏஜ்ல டச் ஆயிருந்தா, அதே டைமுக்கு சரியா அவருக்கு ராசியில கூட சுக்கிரன் குரு கிரகம் கரெக்டா அந்த டிரான்சிட்ல வந்துட்டா கண்டிப்பா அவருக்கு கல்யாணம் நடக்கும். அதனால கை ரேகை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். மேட்ச் மேக்கிங் கூட இப்ப மேரேஜ் மேட்ச் பார்க்கும்போது கூட நான் கை ரேகைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ரெண்டு பேரோட கை பார்த்து, இங்க இருக்க லைன்ஸ் பார்த்து அவரோட சைக்காலஜி, அவரோட தாட்ஸ் எப்படி, அவரோட கரியர் பத்தி எல்லாமே நான் சொல்ல முடியும். அதுக்காக இந்த மாதிரி கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா கண்டிப்பா நான் எல்லாமே பார்த்து டீட்டெயில சொல்றேன். மிதுன ராசி 2026 மே 18th அப்புறம் இந்த மிதுன ராசியில பிறந்தவர்கள் என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுப கிரகங்கள் ஆயிருக்கிற இந்த செவ்வாய், இந்த சுக்கிரன், அதுக்கப்புறம் குரு. இந்த குரு கிரகம், ரெண்டு கிரகங்களை ஒரே வீட்டுல இருக்கும்போது அவருக்கு என்னன்னா, யூஸ்வலா அது 7வது வீடு பார்க்கும் இல்லையா? அப்ப கண்டிப்பா திருமணம் நடக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. அட் த சேம் டைம் இந்த பஞ்சமாதிபதி 7வது வீடு பார்க்கும்போது இந்த லவ் மேரேஜுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திருமணம் நடக்கலாம், என்கேஜ்மெண்ட் நடக்கலாம் வித்தவுட் எனி அப்டாக்கல்ஸ், இஷ்யூஸே இல்லாம உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. லவ் மேரேஜ் நடக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு, வீட்டுல ஒத்துக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேரோட மேரிட்டல் இஷ்யூஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கும், கோர்ட்ல இஷ்யூஸ் வரலாம், கோர்ட்ல பிரச்சனைகள் இருக்கலாம், எக்ஸ்ட்ரீம்ல போயிருக்கலாம், பிரிஞ்சு இருப்பாங்க நிறைய நாள், அவருக்கு கூட காம்ப்ரமைஸ் ஆகிற சான்சஸ் அதிகமா இருக்கு இந்த மிதுன ராசியில பிறந்தவர். எகைன் இது நீங்க நேசிச்சு தூரமானவர் மறுபடியும் திரும்பி வரல. எதுக்குன்னா பஞ்சமாதிபதி சுக்கிரனா இருக்கிறதுனால லவ் மேரேஜ்ல கூட, லவ் விஷயத்துல காம்ப்ரமைஸ் நடக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. 11th ஹவுஸ்ல இருக்கிற செவ்வாய் நம்ம பார்த்தா கண்டிப்பா பிசினஸ்ல சக்சஸ் இருக்கு. நீங்க பண்ணிட்டு இருக்கிற அது சின்ன பிசினஸா இருக்கலாம், பெரிய பிசினஸ் ஆயிருக்கலாம், கண்டிப்பா லாபம் இருக்கு. இங்க 10வது வீட்டுல இருக்கிற அந்த சனி அஷ்டமாதிபதி தசமஸ்தான்ல இருக்கிற கரியருக்கு நல்லது கிடையாது. உங்களுக்கு ஜாப்ல பாருங்க, நமக்கு இருக்கிற சில பேர் சொல்லுவாங்க, நான் டைரக்டா பேசுறது சார், எனக்கு பயமே கிடையாது. பாருங்க, நாம இப்போ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும்போது, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வேலை செய்யும்போது நம்ம திக் ஸ்கின்னட் தான் இருக்கணும். மனசுல வர்றதெல்லாம் பேசுறது, எமோஷன்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே பேசிட்டு நான் அப்படிதான் பேசுவேன்றது எல்லாமே சரியில்லை. எதுக்குன்னா, ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ணும்போது ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. அது நம்ம பர்சனலா எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம அப்படி பேசினா வேலை போயிடும். அவர் அங்கே இருப்பாங்க, நாம வேலையை தேடணும். அந்த ஈகோக்காக நாம எவ்வளவு கான்சிக்வன்சஸ், பரிணாமங்களை நம்ம ஃபேஸ் பண்ணோம் இல்லையா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, எமோஷன்ஸ் மேல கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது கண்டிப்பா ஜாப்ல சக்சஸ் இருக்கும். இந்த டைம் பீரியட்ல நிறைய டென்ஷன்ஸ், ப்ரெஷர் உங்க கரியர்ல கிரியேட் ஆகும். ஜாப் விடுற அளவுக்கு நீங்க போவீங்க. ஆனா விடாதீங்க, யோசிச்சு ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு டெசிஷன் எடுத்துக்கோங்க. வாய்க்கு வர்றதெல்லாம் பேசாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உடம்பு பிரச்சனை இருந்தா சரியாகிற சான்சஸ் நிறைய நாள்லேருந்து, உங்களுக்கு உடம்பு பிரச்சனை இருந்தா சரியாகிற அதிகமாக சான்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஹெல்த் உங்களோட. ஸோ இவ்வளவு விஷயங்கள்
மிதுன ராசியில பிறந்தவர்கள் அட் த சேம் டைம் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், எஸ்டேட் வாங்குற யோகம் இருக்கு, குழந்தை யோகம் இருக்கு, சந்தான யோகம், லாபம் வர்ற யோகம் இருக்கு, கடன் பிரச்சனை வெளியே வர யோகம் கூட அதிகமாக இருக்கு இந்த மிதுன ராசியில பிறந்தவர்கள்.